99 பூக்களை ஒரு நிமிஷத்தில் வேகமாக அடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவருடைய பேச்சை இப்பொழுது நாம் கேட்டு இருக்கிறோம். அதற்கு நான் இடைஞ்சலாக இருக்கவில்லை. சின்மைமன் என்று உன்னை தந்த உனக்கு என்னையும் நான் தந்தேன் போராடுகிறேன். போற்றும் பாராட்டுதற்கு உரிய மலர் அழகப்பன் அடையாளம் கழகத்தினுடைய 10ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, எங்களெல்லாம் அன்போடு வரவேற்ற என் அருமை சகோதரர், பன்னெண்டு கால பழக்கத்துக்குரியவர், இன்னும் சொல்லுவார் கல்லூரி தோழர், அருமை நண்பர் தனுஷ்கோடி அவர்களே, நல் உரையாற்ற வந்திருக்கின்ற அருமைக்குரிய தேவி மருத்துவனுடைய நிறுவனர் மருத்துவர் சுரேந்தரையா அவர்களே, நல்ல குடிமகனாக மட்டுமில்லாமல் நல்ல தொண்டனாக வாழ்கின்ற காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய பெருமைக்குரிய உறுப்பினர் அவர்களே, என் அருமைக்குரிய இணை இயக்குநர் பதவி பெற்று ஓய்வு பெற்றிருக்கின்ற என் அருமை நண்பர் சண்முகன் அவர்களே, இந்த கழகத்தில் இணைந்திருக்கிற அத்துணை சார்ந்த பெருமக்களே, சுவைகளாக இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்கள், அன்பர்கள், நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது கனிவான நடத்தை பணிபோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனுஷ்கோடி என்கிட்ட தொலைபேசியில் பேசிய போது ஒரு மணி நேரம் நீங்கள் பேசணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுங்கன்னு சொன்னார். இப்போ என்ன தெரியுமா சொல்ல, 10 நிமிஷம் முடிச்சிடுங்க, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லுது. நான் தலைப்புக்கு போகிறதா இல்லை 15 நிமிஷம் முடிக்கிறதா என்று திறனை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதை சில நேரத்தில் அமை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி அழகு பார்த்த இந்தூர் கவிஞர், மக்கள் கவிஞர் அரு நாப்பனாய் அவர்களுக்கும் என் நன்றியை பெருமையோடு காணியாக்கிறேன். ஏன்னா சுரேந்திரையாவோடும் நிறைய பேசிக்க ஆண்டு பல ஆகிவிட்டது. ஏன்னா கண்ணதாசனுடைய மன்றத்தில் நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் நான் கலந்து கொண்டு அவரோடு பேசியிருக்கிறேன், நல்லா பழகிருக்கேன். ஆனால் 10 ஆண்டுக்கு மேலே இருக்கும் அவரோடு தொடர்புலாம் போச்சு இன்னைக்கு. எனவே இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் என்ன பெருமைனா, தனுஷ்கோடி சண்முகநாதன் இன்னும் நிறைய பேராக இருக்காங்க. நாங்கள் அழகாக சொன்ன தனுஷ்கோடி பேசுகிறவங்க சொன்னார், கேட்டார் நிற்கும் தாய்வாய் கேளாரும் கேட்ப மொழிகளாம் சொல். கேட்டு நீங்களாம் கற்றுருக்கணும், கேட்காத வருத்தப்படணும். இதான் அர்த்தம். கேட்டு நீங்களாம் கற்றுருக்கணும், கேட்காத வருத்தப்படணும். நாளைக்கு பார்த்து நல்ல வேலை நிறுத்தி வரல, ஒருத்தர் பேசலாம் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். இந்த கேளார் என்ற வார்த்தைக்கு பரிமை விலகிற என்ன சொல்றாருன்னா, எதிரியும் வெல்லுகிற பேச்சு, எதிரியும் வெல்லுகிற பேச்சு உண்டா என்று கேட்டால், நான் டாக்டர் சுரேந்திரையா இருப்பதனாலே ஒரு நினைவுபடுத்துகிறேன். அவருக்கு தெரியும், இருந்து நினைவுபடுத்துகிறேன். 1957 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு நிற்கிறார். அவர் எழுத்து நிற்கிற டாக்டர், அவர் ஊரில் பிரபலமான டாக்டர், ரொம்ப ராசியான டாக்டர், நல்ல பேர் பெற்ற டாக்டர். எனவே அப்படி ஆய்வுக்கிட்டு போய் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா தோத்து போகிற மாதிரி தெரியுது, டாக்டர் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. எனவே யாரை கூப்பிட்டா ஜெயிப்பா, அண்ணா ஜெயிக்க யாரை கூப்பிடலாம்? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமானா, நகைச்சுவை சக்கரவர்த்தி இமயம் கலைவாண இன்வெஸ்டிகேஷன் தான். அவரை கூப்பிடலான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோம்னா பெரிய அரங்கில் பெரிய மைதானத்தை போட்டாங்க. 1 லட்சம் பேர் உங்களை கூட்டிட்டாங்க. என்ன பண்ணா தெரியுமா, இன்வெஸ்டிகேஷன் 1/2 மணி நேரம் பேசினார். 1/2 மணி நேரம் யாரை பற்றி பேசினா தெரியுமா? அண்ணா பற்றி பேசல, டாக்டர் பற்றி பேசல. அண்ணாவை ஏற்றிருக்கிற டாக்டர், ஒரு நல்ல ராசியா டாக்டர், 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் வெற்றிகரமாக காப்பாற்றினாரு. 5 நாளைக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட்ல 7 பேர் மாட்டிக்கிட்டு காப்பாற்றினாரு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிக்கலான ஆப்ரேஷன் செஞ்சாரு. 6 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய கஷ்டமான பிரசவத்தை பார்த்தாரு அப்படின்னு டாக்டர் பெருமையாக பேசிட்டு இருக்காரு. மேடையில் உட்காந்துக்கிட்டு நெளிகிறாங்க. தண்ணி போட்டு வந்தாரா? அண்ணாவை பற்றி பேசணும்னா டாக்டரை பற்றி பேசுகிறாங்க என்னான்னு கேட்டார். 1/2 மணி நேரம் பேசிட்டு, இப்படிப்பட்ட ராசியான டாக்டர், இப்படிப்பட்ட நல்ல டாக்டர், இப்படி உயர்ந்த டாக்டர், பெருமிக்க டாக்டர் இந்த ஊரை விட்டு அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டா நீங்களாம் கஷ்டப்படுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ராசியான டாக்டர், நல்ல டாக்டர் மெட்ராஸ் போகடா, அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க, நன்றி வணக்கம். இதுதான் அந்த டாக்டரே கேட்டிருந்தாலும் வருத்தப்படுவாரா? கோவப்படுவாரா?
எனவே மிகப்பெரிய அழகான பேச்சு என்பது வெற்றிகரமான பேச்சு என்பது அதுதான். இன்னும் எங்களுக்கு என்ன பெருமைன்னா, வாழ்க்கை இன்பம் என்று சொல்கிற போது நான் மேடையில் சொல்லுவேன், நான் 4 துறையில் வேலை பார்த்தவன். அதாவது பெரியார் போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்தேன், பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்தேன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உதவி பேராசிரியர் மாற, அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றேன். இப்போ 4 வேலை பார்த்ததுனால நான் சொல்றேன், என் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்தது ஆசிரியர் வேலை தான். எனக்கு தான் ஏன் சொல்ற பெருமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியர் வேலையை பார்க்கிற போதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி இருந்துச்சு. தோற்றதே கிடையாது வகுப்புல. இன்னைக்கு தோற்றுருவான். இன்னைக்கு இருக்க பையன்கிட்ட வாத்தியார் வேலை பார்க்கறது கஷ்டம். ஆனால் நாங்கள் வேலை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப 1979 80 வகுப்புகளை போனோம்னா ஒரு வரி நடத்த மாட்டான். சிறப்பு நடத்துறேன். மாசரு பொண்ணே பழம்பூரி முத்தே காசரு விரையே கருண்டே தேனே மாசரு பொண்ணே அலையிடை பிறப்பா அமிழ்தே எங்கோ யாழிடை பிறப்பா இசையே எங்கோ அப்படி கஷ்டப்பட்டு பாடி நடத்திட்டு இருக்கேன். ஒரு பையன் கும்பிட்டான். ஐயா ஒரு சின்ன சந்தேகம், என்ன இது என்ன பாட்டியான்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் எய்ட் பாட்டுறா. முதல் ராத்திரியில் மனைவியை பார்த்து கணவன் புகழ்ந்து பாடுறான். ஓஹோ, அப்போ மாதவி கண்ணகியும் கோவலும் கணவன் மனைவி, அது சந்தேகம் இல்லை, சந்தேகம். அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டான். அவன் கேட்டது அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்சு மேரேஜ். நல்லா தெரியுமா சார் உங்களுக்கு? நல்லா தெரியும், அரேஞ்சு மேரேஜ். ரைட். இதுக்கு முன்னாடி கோவலை கண்ணியை பார்த்துருக்கானா? பார்த்ததில்ல. சத்தியமாக சொல்லி பார்க்கல. அவள் பாட தெரியுமா? கோவலுக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு இசை செய்ய தெரியுமா? தெரியாது. அவள் அமிர்தமாக சொல்லுவாளா? தெரியாது. ஏன் சார் பார்க்கல, அவள் பாட்டு படம் தெரியாது, அவளுக்கு அமிர்தமாக இசை செய்ய தெரியாது, ஒன்றும் தெரியாது இவன். சரி, அவளை பற்றி ஒன்றுமே தெரியாது இவன். எதையும் சார் அலையிடை பிறவா அமிழ்தே எங்கோ யாரடை பிறவா இசை எங்கோ, இதெல்லாம் பொய் இல்லையா? இப்படி பொய்ய பேசுறதுக்கு நீ ஒரு ஆள் வரணுமான்னு கேட்டான். அது கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, என்ன மோசமான கொடுத்துரும். ஆனால் அவன் கேட்டவனுக்கு பதில் சொல்லுவது இளங்கோவடிகள், திருமாவளவன் கிடையாது. அவன் சொன்னேன், நீ இப்படிலாம் கேட்பேன்னு தான் இளங்கோவடிகள் இவ்வளவும் பாராட்டிட்டு கடைசியில் வார்த்தை போட்டாரா? அதுக்கு பேருன்னா எல்லா பேச்சும் பொருத்தம் இல்லாத பேச்சு, உளவாக்கட்டுரை என்று போட்டாரா என்று சொன்ன. அப்படியான்னு கேட்டான். அப்படி இருந்த மாணவர்கள் இன்னைக்கு கேட்க முடியல. இன்னைக்கு ஒரு பையன் என்ன செய்யறான்னா, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா படிச்சுட்டு வந்து சொன்ன ஐயா சொன்னார், தம் அடிக்கிறது குறைஞ்சி போச்சு, வேற போலக்க ஆயிடுச்சுன்னு கேட்டார். இந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் படுற பாட்டு நாய் கூட பாடுவோம். என் நேற்று ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு மானாவாரிக்கு வந்துட்டுருக்கேன். பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன். 7:30 மணிக்கு ஒரு ஏழு என்னோட ஏறலாம். என்ன வேணாம், திருப்பாச்சூரில் இறங்கினாங்க. அவர் கண்டக்டர் சொல்கிறார், அப்பா இது இப்போ அடுத்த ஸ்டாப் மானாமூர் நிற்க, மானாமூர் விட்டால் பரமக்குடி விட்டால் ராமநாதன் தான், 3 ஸ்டாப் தான் நிற்கி, மற்றவங்க இறங்குன்னு சொல்கிறார். அவன் சொல்லலாம், ஏன் திருப்பாச்சூர் நிற்காதோ? நிற்கணும், அரசாங்க பஸ் தானே, மேலே பறந்து போகுது, நிற்கணும்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த 3 பஸ்ஸு போகுது, இதுக்கு முன்னாடி போகுது, போய் ஏறலாம். சும்மா இல்லையா, ஏறினா பஸ் விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான். கடையில் கண்டிட்டு சொல்ல, ஏற வந்துன்னு பார்க்குறேன், நீ காலையிலே தண்ணி போட்டு பேசுகிற, சும்மா நான் தண்ணி போடு எதையும் போடுவேன், திருப்பாச்சத்து நிற்கணும்னு சொன்னான். நிற்காதுன்னு சொன்னான், இறங்குன்னு சொன்னான். அவன் முடிவுட்டான். வீர பரம்பரையில் பிறந்தவனா, வீர மரக்குடியில் பிறந்தவனா, ஏறின போட்டு இறங்க மாட்டேன், மானாமரிக்கு டிக்கெட் போட்டு சொல்லிட்டான். அவனை மானாமரிக்கு டிக்கெட் போய் ஏன் பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. என் பக்கத்தில் உட்கார வச்சு என் தொடையில் ஓங்கி தட்டான் சார். தட்டிட்டு சொன்னால், நீங்களாம் என்ன படித்து கிழிச்சிங்கன்னு கேட்டான். நீங்களாம் என்ன படிச்சுக்க? கேட்டது நியாயமான வார்த்தை, கேட்ட நேரம் சரியில்லை. கேட்டது நியாயமான வார்த்தை தான், அதை கேட்ட நேரம் சரியில்லை. நான் கும்பிடல. இந்த குடியாரம் பேசுகிற போது திருப்பி பேசக்கூடாது. ஏன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு மானாமரம் வந்துட்டுருக்கேன். அப்போ என்னோட ஏறி உட்கார்ந்தான். நல்ல வாடை, பயங்கரமான வாடை, தண்ணி போட்டிருக்கான். என் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னு பேச ஆரம்பித்தான். ஏய்யா நீ எங்கே போகிறீன்னு கேட்டான். நான் திருப்பத்தூர் போகிறேன். திருப்பத்தூர் மானாமரம் கொண்டா? திருப்பத்தூர் போகிறீங்களா? சரி. நான் புதுக்கோட்டை போகிறேன். நான் கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்காமலே பதில் வருது.
நான் கேட்காம அவன் சொல்கிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன், போ. திருப்பி ஒரு கேள்வி கேட்டான், ஏயா காந்தி செத்து போயிட்டாரான்னு கேட்டான். காந்தி செத்து போயிட்டான்னு கேட்டான். எந்த காந்தி கேட்குறான்னு எனக்கு தெரியல. அப்பா நீ மகாத்மா காந்தி கேட்குறியா, ராஜீவ் காந்தி கேட்குறியா, இந்திரா காந்தி கேட்குறியா, சஞ்சய் காந்தி கேட்குறியா, யாரை கேட்குற அப்படின்னு சொன்னேன். ஓ இத்தனை காந்தி இருக்காங்களா, அவன் இத்தனை காந்தி இருக்காளா அப்படி மகாத்மா காந்தி பற்றி சொல்லு. ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறேன். அவன் பாட்டு கேட்டு அவன் பதில் சொல்லிட்டேன். பின்னாடி இருந்து 4 பேர் சொல்கிறாங்க, முன்னாடி 2 பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு என்ன சலம்புறாங்க, என்னையும் தண்ணி போடுறாங்க. இதாவது பரவாயில்ல, தண்ணி கதை சொல்கிறேன். எங்கிட்ட படித்த பையன் 486 மார்க் வாங்கினான். அவன்கிட்ட சொன்னேன், நீ நல்லா படிச்சு மார்க் வாங்கிக்கடா, நீ டாக்டர் போ, அப்படி இன்ஜினியர் போ, ஃபஸ்ட் ஸ்கூல் விடு, நல்ல மார்க் எடுப்ப, கண்டிப்பாக உனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும், கோட்டாவில் கிடைக்கும் போடான்னு. அதுக்கு அவன் சொன்னா, சார் இந்த டாக்டரு இன்ஜினியரு தேவையில்லாத படிப்பு சார், இதெல்லாம் படிப்பா சார், கோச்சுக்கங்க அதெல்லாம் படிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க் மேனேஜராக போவேன். எம்காம் படிப்பேன், எம்பிஏ படிப்பேன், சிஏ படிப்பேன். அவன் சொன்ன மாதிரி எம்பிஏ படித்து சிஏ படித்து நல்ல பேங்கில் ரீஜனல் மேனேஜராக போஸ்ட் போனான். ஆனால் என்ன ஆச்சுன்னா போஸ்ட்டுக்கு போன பிறகு கெட்ட பழகம் 6 மணிக்கு மேலே பவர் ஏற்றிட்டான். டெய்லி 6 மணிக்கு மேலே பவர் ஏற்றுறான். எல்லா வார்த்தையும் எங்கிட்ட வந்து சொன்னாங்கப்பா அவன் சிஷியன் இப்படி மோசமாக போயிட்டானே, 6 மணிக்கு மேலே பவர் ஏற்றுறான்னு என்ன செய்து கேட்டான். என்ன பவர், என்னடா பவர் குடிக்கிறான் அப்படின்னு. அவனா ஆம்பளையா குடிக்கிறேன். அவன் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் இப்போ டீ கடை பக்கமாக உட்காந்துட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு முடிச்சுப்பா பொழுது போதையில் என்னை பார்த்தான். என்னை பார்த்து கூப்பிட்டேன், சார் வாங்க சார் வாங்க டீ சாப்பிடுங்க சார். வேண்டாண்டா. சாப்பிடுங்க சார், டீ சாப்பிடுங்க சார். வேண்டாண்டா. சரி போங்க சார். சார் வாங்க சார், வடையா சாப்பிடுங்க சார். வேண்டாண்டா. நான் இருக்கேன் சார், சாப்பிடுங்க சார். நீ இருக்கிறதா தான் எனக்கு பெரிய பயமே, அதான் வேண்டாங்க. சரி போங்க சார். சார் வாங்க சார், பிஸ்கட்டாக சாப்பிடுங்க சார். எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரி போங்க சார். இப்போ தான் ஹைடெக்காக ஒரு வார்த்தை விட்டான். நான் பாட்டு போயிட்டுருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. அவன்கிட்ட என்ன சொல்கிறது தெரியுமா, டேய் அது போகிறாருல்ல, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அது காரணம் அவன் தான். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அது காரணம் அவன் தான் சொன்னான். இது எங்கே சொல்லிருக்கணும், ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னால் சந்தோஷம். ஆனால் இருக்கிற நிலையில மோசமான சூழ்நிலை இருந்து பேசினா என்ன ஆகும்? வாழ்க்கை என்பது வித்தியாசமாக போர்க்களமாக மாறிக்கொண்டு. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். கோச்சிக்க தனுஷ்கோடி வாய்ப்பு மேலே இன்னொரு கொடுங்க. இதனுடைய அழகான தலைப்பாக கொண்டு போய் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இலக்கியத்தின் மூலமாக பேச ஆசைப்பட்டேன். நேரம் இல்லை சொல்றேன்னா, அது விறுவிறுன்னு போய் சொல்லணும்னா ஒன்றுமே முடியாது. இப்போ நீங்கள் பெண்கள்லாம் இருக்கீங்க, சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியினால பெண்கள் உட்காந்துருக்கேன். அம்மையாளர்கள், அதாவது அருமைக்குரிய தொழில்நுட்பத்துடைய துணைவியர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இங்கே போகணுன்னு சொன்னேன். என் பையன் வந்து பணிவோடு போய் எங்கள் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன். நிறைய தொடர்பு வச்சுருக்கான். ஐயாவோட துணைவேந்தரோட மாணவர்கள், என்னுடைய மகன் அறிவுச்சூடன் என்று சொல்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் ஒன்றா டாக்டர் பட்டம் வாங்கினாங்க. என்னுடைய பையன் அது மாதிரி அறிவுச்சூடு எல்லாமே யார், ஐயா ரவி ஐயாவுடைய மாணவர்கள் என்று சொன்னோடனே பெருமையாக சொன்னாங்க. எனவே அம்மையார்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அந்த மாணவனுடைய தத்தை வந்து பேசுகிறேன். அவர் சொல்ல சொன்னாங்க, கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு தெரியும், நல்லா சொல்லுவேன்னு சொன்னான். அவரை பார்ப்ப நினச்சி பார்க்கல, பரவாயில்ல. இந்த பெருமை இருக்க ஆசிரியத்துள்ளார். இந்த ஆசிரியத்தில் இந்த பெருமை இருப்பதான்னு சொல்கிறேன். என்ன செய்ய இவ்வளோ பெருமை உடையதாக சொல்லலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சங்கேத சன்மான் உங்களுக்கு தெரியும். சங்கேத சன்மான் உங்களுக்கு தெரியும். அவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு முறை மஸ்கட்டு போனார். இந்த மஸ்கட்டுக்கு போகிற போது அந்த நாட்டினுடைய அரசர் சாய்த் வந்து வரவேற்றார். ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டுடைய மன்னராக இருக்கிறவர் நம்ம நாட்டு ஜனாதிபதி வரவேற்கிற மரபு அங்கே கிடையாது. நல்லா கேளுங்க, நம்ம நாட்டு ஜனாதிபதி வரவேற்புக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் வருகிற மரபு கிடையாது. ஆனால் சாய்த்து போய் நிற்கிறார். என்ன ஆச்சரியம் பண்ணா, அந்த விமானத்தின் கதவை திறக்கிறது யாரு கேட்டா சாய்த்து. அந்த விமானத்தின் கதவை யார் திறக்கிறார்? அவர் திறக்கிறார். வந்து இறங்கணும்னா முதல் வணக்கம் போறாரு, கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் கார்ல ஏற்றணும்ல, இந்த கார் ஏற்றது, கார் கதவை யார் திறக்கிறான்னா ஒரு நாட்டின் அதிபர் திறக்கிறார். உள்ள போய் உட்காருது. உள்ள இதோட அதிகம் என்னன்னா, டிரைவரை கீழே இறக்க சொல்லிட்டு அந்த காரை சாய்த்து ஓட்டுக்கிறார்.
டிரைவரை கீழே இறங்கி சொல்லிட்டு அந்த காரியார்ட்ட சாய்த்த விட்டுறாரு. அப்போ நிருபர் கேட்டான், என்னையா அநியாயமா இருக்கு, ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டின் ஜனாதிபதி மரபு கிடையாது, நீங்க மறந்தீங்க வரவேற்றீங்க, ஆனால் விமானத்தின் கதவை திறந்துடுங்க, கார் கதவை திறந்துடுங்க, காரில் உட்கார வைக்கிறீங்க, அவர் காரை நீங்களே ஓட்டுறீங்கள, இதெல்லாம் நம்ம நாட்டு மரபுக்கு மாறி இருக்கு, இப்படி செய்யலாமா என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், அழகாக சொன்னார், தப்பா அவருக்கு தெரியாது, அதை நான் ஓட்டிட்டு போனதில்ல டிரைவரு, அது பார்க்காத, கூட வந்த சங்கர செல்வர அவர் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர். நான் இந்தியாவிலே தத்துவியம் படிக்கிற போது எனக்கு 2 ஆண்டு காலம் தத்துவ பாடத்தை நடத்திய மேன்மிக்க ஆசிரியர். இன்னைக்கு இந்த மரியாதை செய்யலாம், இனி என்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுது, எனவே அவருக்குரிய மரியாதை செய்தேன் என்று ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய பாங்கோடு பேசினான். அதுதான் இப்போ அடுத்தவனை உயிர்த்து பார்க்க என்பது நீங்க இருக்கிறது ஒன்றும் இல்லை. கிடைக்காததை விரும்புவது கிடைக்காது. முக்கிய ஒரே செய்தி பிடிச்சிடலாம், விரும்புவது கிடைக்காது, கிடைச்சது விரும்பு. விரும்புறது கிடைக்காது, கிடைச்சது விரும்பு. கிடைச்சது அது நம்மளுக்கு கிடைச்சது உனக்கு விரும்பாமல் கிடைக்கலாம். அது இரும்பாக கனமாக இருந்தாலும் அல்லது கரும்பு போல இனித்தாலும் அதுக்கு நீதான் முழு பொறுப்பு. இது என்னைக்கு நாம் புரிந்து விடுகிறோமோ வாழ்க்கை இனிக்கும். அவ்வளோதான், வாழ்க்கை இனிக்கும். இன்னொரு 5 நிமிஷம் சொன்னா ஒன்று வாழ் ஒன்று சார். பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னுடைய மனைவிகிட்ட கேட்டேன், ஆமாம் உன் கல்யாணத்துக்கு, அதை நம்ம கல்யாணம் உன் கல்யாணம் நம்ம கல்யாணத்துக்கு என்னுடைய நண்பர்களாக வந்தாங்க, உன்னோட தோழிகள் 10 பேர் வந்தாங்களே, அதில் யாருக்கு உன்னோட இருக்கிறான்னு கேட்டேன். அவர் தலையை சொல்லிச்சார். என்னத்தான் கேட்குறீங்க? இதா நம்ம கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், என்னுடைய நண்பர்கள் இதோ இந்த உட்காந்து தனுஷ்கோடி உட்காந்துருக்காரு, மாதம் ஒரு முறை அவரோட பேசுகிறேன். என்னோடு படித்தவர், எங்கள் கல்லூரி நண்பர், தியாகராஜர் படித்தவர், யாதவராஜ், நாங்கள் 2 பேரும் இன்டர்வியூ ஒன்றா படித்தோம். இதெல்லாம் பழக்கம் உண்டு, தொடர்பு இப்பயும் பேசிக்கிறோம், தொடர்பு நட்பு தொடர்கள். இவங்க வீட்டு விஷயம் என்னையை கூப்பிடாது, எங்கள் வீட்டு விஷயம் அவரை கூப்பிட்றேன், வர்றாரு, நாங்கள் போகிறோம், நட்பு தொடர்கள். அது என்னோடு படித்தவர். அதே மாதிரி இன்னும் 2 பேர் கண்டிப்பாக வர்றாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எல்லாம் வர்றாங்க, என் வீட்டு நல்லது கெட்டதெல்லாம் வர்றாங்களே, ஓ விஷயத்தில் ஏதாவது ஒருத்தரையும் காண முடியும் ஏன்னு கேட்டேன். நான் இங்கே இருக்கிற பெண்களை கேட்குறேன், ஏன் உங்களுடைய நட்பு கெட்டு போச்சு? பெண் புரட்சி பேசுறீங்க, பெண் விடுதலை பேசுறீங்க, பெண்ணுக்காக வாழ்றீங்க, மங்கையாய் பிறப்பதற்கு மாதவம் செய்தது வேண்டுமான்னு சொல்றீங்க, எல்லாம் பேசுறீங்களே, ஏன் போச்சுன்னு கேட்டா அங்கேதான் சொல்லுது, என்ன நான் தன் பெண்டு தன் பிள்ளை தான் உண்டு என்று சொல்லுகிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே என்று நீ நுழைகிறீர்களோ அன்றே வாழ்க்கை சூன்யமாக மாறிவிட்டது. அதான் உண்மை. இதை மாதவன் சொன்னான். யாராவது இப்போ வைரமுத்து நான் கவிதையை சில கவிதைகளை ரொம்ப உன்னிப்பாக கேட்டு லைத்தவன். இந்த காற்றின் மொழி ஒளியா இசையா, பூவின் ஒளி நிறமா மனமா, கடலின் ஒளி அலையா முறையா, காதலின் மொழி இதழா வெளியா, இயற்கையின் மொழிகள் புரிந்துவிட்டால் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்களின் மொழி தேவையில்லை. அடுத்தப்போதான் அழகா போட்டா, இதயத்தின் மொழி புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. என்ன அழகான பார்த்துனா, இதயத்தினுடைய மொழி புரிஞ்சுக்கிட்டா மனிதருக்கு மொழியே தேவையில்லை. அப்படி இதயமாக வாழ்ந்த பெண் தோழிகள் 2 பேர் பேசிக்கிறாங்க சார். தோழிமார் கதைன்னு என்ன கதைன்னு சொல்லிடுறேன். என்ன கதைன்னா, 2 பேரும் ஆத்தோரமாக இருக்கிற அழகான ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தேன் பார்த்துருக்காங்க. தேன் பார்த்த காலம் எப்போ சொல்ல நினைச்சு பார்க்குறா ஒருத்தி. அதுக்கு பிறகு இடுப்பில் கட்டின பாவாடை சின்ன புண்ணு வந்ததுனால அந்த இடுப்பு தளத்தை என்ன வச்சதுன்னு பார்க்குறான். மருதாணி போட்ட போது நடுமூது அரிக்குது சுருங்கிருக்கா. கருவாட்டு பாலில் சிறுவாட்டு காசு வந்து கோணாகளில் குஸ்டீசி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாதாரண விளையாட்டு போது கொலுசு துளைக்க இப்போ கொலுசு எடுத்து மாட்டி விட்டுருக்கா. அடுத்த பல்லாங்குழி ஆடையில் பருவம் திறந்து விட விரும்பு கொண்டு சேர்த்துருக்கா. ஒன்றா யோசிச்சுக்காங்க 2 பேரும். ஏண்டி நம்ம பிரியாமல் இருப்போம், அதுக்கு என்ன செய்வோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கரத்தியா வாழுமா செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காங்க.
அடுத்து 20 வருஷம் ஆச்சு சார், குழந்தை போச்சு, அவங்க மாறி போயிட்டாங்க, இவளும் போயிட்டா, எங்க இருக்கான்னு தெரியல, நாம பார்த்த மரம் கூட புயல் காத்துல சாஞ்சி போச்சு. இது ஒரு பாட்டு. அழுத சார். இந்த பாட்டை படிச்சோன்னு அழுது. ஆத்தோறும் பூத்த மரம், ஆனை அடங்கு மரம், கிளியெல்லாம் கூடு கட்டி கிளிவு கொண்ட மரம், பூங்க மரத்தடியில் தேன் பார்த்த சிறுவயது பெண்ணே நினைவதற்கா. சிரிக்கி முக பாவாட சீக்கிரமா அவருன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகையில் பட்டெடு புண்ணால இடுப்பு தளர்த்து எண்ணெய் வச்சு நினைவதற்கா. மருதாணி போட்டவர்கள் மடங்காம் நாடு இருக்க, நாசமா போன நடுமுது தான் இருக்க, சுருக்கா ஓடிந்து சொரிஞ்ச கதை நினைவதற்கா. கருவாட்டு பானையிலே சிறுபாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சை சூடு வாங்கி நாவிங்க நீ கொடுக்க நீதிங்க நான் கொடுக்க பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையிலே வீதியில 2 துண்டா விழுந்த கதை நினைவதற்கா. வெள்ளாறு சலசலக்க வெயில் போல் நடுவலிக்க தெல்லமுள் அழிக்க பல் மாறும்போது உன் காசு தொலைஞ்சு போய் வீட்டில் சூடுப்பா கிளவின்னு சொல்லல, ஏன் கார் கொலுசு எடுத்து உனக்கு மாட்டி விட்டு எங்க வீட்டில் நொங்கு வச்சேன் ஏண்டி நிலவருக்கா. பல்லாங்குடி ஆடையிலே பருவது கல்ல ஈர பசைகின்றி என்னமோ எழுதுன்னு சாகத்தான் போற சத்தமா நீக்கத்தை விறுவிறுன்னு கொண்டு வந்து வீடு செத்து நினைவருக்கா. ஒன்னாத்தான் வளர்ந்தோம், ஒரு சொத்தை தோணுனோம், பிரியாது இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கரத்தையே அவரை சம்மதிச்ச நினைவிருக்கா. ஆடு நினைஞ்ச அருவா அறியாது, புழு அறிஞ்ச பொழுதுக்கு புரியாது, 20 வயச்சு இருவேறு திசையானும் தண்ணீரில காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரப்பூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக ஓம்புள்ள ஓம் புருஷன் ஓம் குழப்பு உன்னோட ஏன் புருஷன் ஏன் குழப்பு ஏன் குழப்பு என்னோட ஆத்தோரம் பூத்தமரம் ஆண் அடங்குறோம் போன வருஷம் புயல் காத்த சாஞ்சிடுச்சு. சொல்றீங்கன்னா நிறைய இது சாதாரண விஷயம் சார். இந்த பெண் விடுதலையும் சும்மா பேசணும்ல, அதெல்லாம் பொய். நமக்குள்ள புரிய மனப்பான்மைக்கு குழந்தை பிடிச்சா இருக்கும். குழந்தை வளர்க்க யார் கொடுக்குறீங்க? ஆணும் பெண்ணு சேர்ந்து வளர்க்குறோம்ல. ஒன்றும் இல்லை, என்னுடைய பொண்டாட்டி பேரு ஜானகி. ஜானு கூப்பிட்டா தேங்காய் இனிக்குது, ஜானு அப்படி கூப்பிடுறேன். என் பொண்டாட்டி தேங்காய் இனிக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஈ காத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்கள் ஈயத்தை வச்சு, ஏன்னா அவளுக்கு என் அம்மா பேர் கருப்பாயி, சுருக்கி கருப்பியும் கொட்டா பொண்ணே விடுவான் எங்கள் அம்மா. என் ஃப்ரெண்டு பேர் மங்களம், என் ஃப்ரெண்டு ஒய்ஃபு பேர் மங்களம். நான் சுருக்கி கூப்பிட்றேன், அங்கே போய் நினச்சிக்க மஞ்சின்னு கூப்பிட்டுருக்கேன். தம்பி கடிச்சே விட்டா. வாழ்க்கை எதை எப்போ செய்யணும்ல. அப்போ நான் சொன்னேன், இந்த பாரு இங்கேவா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிற போது எங்கிட்ட அத்தான் 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 சொல்லாத, உங்கள் பையன் அப்படி சொல்லு. என் பொழப்பு நல்லா ஓடும், உன் பொழப்பு நல்லா ஓடும் அப்படி சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டேன். அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் அம்மாட்ட போய் அத்தத்தை என்ன இருந்தாலும் உங்கள் பையன் உங்கள் கையால் இட்லி அரைச்சா 5 இட்லி கூட சாப்பிட்றாரு, உங்கள் கையால் சட்னி அரைச்சா 6 இட்லி கூட சாப்பிட்றாரு, உங்கள் கையால் மிளகாய் வச்சா நல்லா திரும்பி சாப்பிட்றாரு. அப்படி போட்டால அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா தான் இட்லி அரைக்கிறா, எங்கள் அம்மா தான் சட்னி அரைக்கிறா, எங்கள் அம்மா தோல் அரைக்கிறா, எல்லா பொருளும் அவர்கிட்ட கொடுத்தா ஈஸியாக பின்படும். குடும்பத்தை ஓட்டி சிலர் பாங்கி என்பது வெற்றி வரும். இதெல்லாம் பார்த்து பார்க்கலாம். இந்த எவ்வளோ எடுத்துக்கலாம் பாட்டு பண்ணலாம். ஒரு ஆள் வந்தார், நானும் இப்படி ஒரு பாருங்கள், கண்ணதாசன் நீ எப்படி மோசமான பாட்டாக எழுதி வச்சிருக்காரு, பெண்ணை பற்றி மோசமாக இருக்காரு. ஆமாம், அவர் நிறைய பெண்ணை பற்றிடுவார், ரொம்ப சிலது ரொம்ப வரும். எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தொழுவின் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். பாருங்க பத்தியா, பெண்ணை பற்றி மோசம் பாடுங்க. இது பெண்ணை பற்றி மோசமான பாடல் வேறப்பா. இன்னொரு இடத்துல இந்த தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்து உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. அதே கண்ணாஸ் தானே. கதைக்காக பாடியதை தயவுசெய்து கருத்தாக வைக்காது. சினிமா பாடம் வேற, சினிமா பாட்டு அப்படியே எடுக்க முடியாது, அது கதைக்காக வைத்த பாட்டு, அதை போய் வைத்து முடிப்பேன். இந்த நட்பு என்பதும் இது ஒன்றும் இல்லை சார்.
இந்த குழந்தை வளர்க்குன்னு சொல்லுதா, அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுன்னு ரொம்ப மோசம். ரொம்ப அழகாக சொன்னேன். குறை கூறியே வளர்க்கப்படும் குழந்தை, குறை கூறியே வளர்க்கப்படும் குழந்தை. குறை சொல்லிட்டே இருக்குது, நீ சரியில்லை, அவனை பார், கம்பேர் பண்ண, பட்டி 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 பார், அவன் பார் எப்படி மார்க் வாங்கிக்கலாம், அவனை பார். காலையில் 4 மணிக்கு குழந்தை எழுப்பிட்டுறான். ஏண்டா அந்த வீட்டில் லைட் ஏறி படிக்க போயிட்டான், அவன் கக்கூசுக்கு போயிட்டான். கக்கூசுக்கு போனவனை பார்த்து அவன் பார் படி படி. குறை கூறிய வளர்க்கப்படும் குழந்தை பிறரை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. மறந்துடாய், குறை கூறிய வளர்க்கப்படும் பிறரை வெறுக்க கற்றுக்கொள்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தா அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை பிறரை அடக்காமல் பார்க்குது, சடப்பட்டு இருக்கு. அழகா சொன்னான், கேலி செய்தே வளர்க்கப்படும் குழந்தை வெக்கப்பட்டு வாழுகிறது. அவமானப்படுத்தி வளர்க்கப்படும் குழந்தை கேள்விக்குறியாக வாழுகிறது. ரொம்ப அழகுதான். சைவத்தன்மையோடு வளர்க்கப்படும் குழந்தை பொறுமையை கற்றுக்கொள்கிறது. பாராட்டி வளர்க்கப்படுவதை பிறரை பாராட்ட கற்றுக்கொள்கிறது. அழகாக நேர்மையோடு வளர்க்கும் குழந்தை நீதியை கற்றுக்கொள்கிறது. பாசத்துடன் வளர்க்கும் குழந்தை பாசப்பெருத்தை கற்றுக்கொள்கிறது. பாதுகாப்புடன் வளர்க்கப்படும் குழந்தை நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது. நட்போடு வளர்க்கப்படும் குழந்தை, நல்லா புரியுங்க, நட்போடு வளர்க்கப்படும் குழந்தை, இதுதான் சொல்லுவது. நட்போடு வளர்க்கப்படும் குழந்தை உலகை நேசிக்க கற்றுக்கொள்கிறது. என்ன அப்ப என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிற பெற்றோர் சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் நண்பனாக இருக்கும் பட்சத்தில், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் நண்பனாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இளைஞரும் சாதனையாளன் தான், சாதனையாளன் தான், சாதனைதான். அந்த வெற்றி அடைய வேண்டும் என்றால் இப்படியே பார்த்தோம். நிறைய பேசி போகலாம். சங்க இலக்கியம் பார்த்து இன்னொன்று ஐயா மருத்துவர் ரொம்ப அழகாக கொஞ்சம் கஷ்டமான செய்தான். காயமே இது பொய்யடா, காற்றளித்த பையடா. சுரேந்திரியா நம்பிக்கை உண்டு நம்பிக்கை இல்லையோ, திருமூலர் சொல்றாரு, காதுமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா என்று. காற்றெடுத்த பையடா என்றதுக்கு 10 வகையான காற்றை சொல்றாரு. 10 வேலை. யுவானன், பிராணன், ஆமனன், உதானன், அபானன், பூர்மன், நாகன், கலிவர்தன், தச்சவர்தன், தேவதச்சன், இப்படி 10 சொல்றாரு. இந்த 10 ஒன்று சொல்ல நேரம் இல்லை, இந்த ஒன்று விளக்க சொன்னா எனக்கு 1 நேரம் வேணும். இந்த ஒவ்வொரு காற்று தான் நம்ம இயக்குதுன்னு சொல்றாரு திருமூலம். இந்த ஒவ்வொரு காற்று தான் நம்மளுக்கு 120-80 இருக்குன்னா அது காரணம் விபானம். நம்மளுக்கு 18 to 20 முறை கரெக்டா மூச்சு இழுக்குன்னா அது காரணம் பிராணன். நம்ம ஒழுங்கா இருக்கோம்னா அதுக்காக யார் பார்க்கணும்? நம்மளுக்கு உடம்புல செஞ்சுக்கு அது காத்து, நமக்கு மழை போகுதா அதுக்கு காத்து, நம்ம கண் பார்த்து தூய்மையா பார்க்க அதுக்கு காத்து. யார் சொல்றது? திருமூலர். என்ன எவன் தான் சொல்ல? நான் படிக்கிறது கிடையாது, பிள்ளைகள் செலுத்துறது கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற அவ்வளவு குறிப்புகள் நான் சொல்றேன். திருமூலம் எடுத்துக்கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் திருமூலம் சொல்ற பாட்டை ஒட்டி வைக்கும். ஒவ்வொரு ஆளுநர் சொல்லுங்க, தாராளம் சொல்லுங்க. எங்கன்னா உலகத்திலேயே மருத்துவ குறிப்பை அழகா சொன்னவன் நம்ம சொல்லுது. இங்க இருக்க மருத்துவர் இவங்க சொன்ன குறிப்போட கூட 5 உறுப்பு சொன்னாரு. யாரு? திருமூலர். 68 உறுப்பு சொன்னது திருமந்திரம். யாரும் வியாக்கியம் இல்லை. இன்னும் சொல்லவா? யாரு பூச்சி பிழைக்க? பெண்கள் இருக்கீங்க. ஆணும் பெண்ணும் சேர்கிற போது பெண்ணின் வயிற்றில் மலம் அதிகமாக இருந்தால் பிறக்கிற குழந்தை மந்தமாக பிறக்கும். ஆண் பெண்ணும் சேர்கிற போது பெண்ணின் வயிற்றில் ஜலம் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும். 2ம் சேர்ந்திருந்தால் அந்த குழந்தை கண்ணில்லாமல் பிறக்கும். சொன்னது திருமூலம். இல்லையான்னு கேளுங்க, இல்லையான்னு சாத்து கேளுங்க. ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்கொள்கிறது, மாற்றில்ல. மாதா உதரத்து மலம் மிகில் மந்தனமா, மாதா உதரத்து சலம் மிகில் உங்கையா, மாதா உதரத்து 2 முதல் கண் இல்லையா, மாதா உதரம் வந்தவாறே. நம்ம இலக்கியத்தில் இருக்கிற மாதிரி உலகத்தை எவனும் சொல்ல. படிக்கணும், கேட்கணும், தமிழ் சொல்லணும். எனவேதான் நிறைய செய்தி சொன்ன ஆசைப்பட்டு வந்தேன், வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நல்லா கேட்குறீங்க, நான் நல்லா பேசுறேனோட நீங்க நல்லா கேட்குறீங்க. உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு பணிவான நன்றி. நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயம் கேளுங்க. என்னை கேட்டால் கூட சொல்லுங்க. நான் டெய்லி போயிட்டு இருக்கேன். இன்னொன்று, வயசு 73 ஆகுது. மதியம் தூங்கியதாக வரலாறு கிடையாது. மதியம் தூங்க மாட்டேன். மதியம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், இல்லை எழுதிட்டு இருப்பேன், இல்லை டிவி பார்ப்பேன், நூல் ஏதாவது ஒன்று. மதியம் தூங்க மாட்டேன்.
உடல் நலம் என்பது நம் கையில் இருக்கிறது. இந்த உடல் நலத்தை காப்பாற்றும் முழு பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. நாம் அழகான வார்த்தை சொல்லுவோம், உலகத்துக்கே நாம் தருகிற மிகப்பெரிய சொத்து தெரியுமா? நம்முடைய உடல் நலம்தான். அதை கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாக வைக்கும். அந்த வாழ்க்கையை நேசிங்கள், கண்டிப்பாக வெற்றி கிட்டும் சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த மக்களுக்காக, தமிழ் அறிந்ததனாலே, தமிழ் படித்தனால், தமிழ் கேட்டதனாலே குறிஞ்சிப்பாட்டில் வருகிற மலையிற்கு சிவந்த உடல், ஆம்பல், அனிச்சம், செங்கநீர், குறிஞ்சி, வெச்சி, செங்கடுவரி, தேமா, செம்மணி, பெருமுள், எருள், வராமரம், கூவிலம், வெட்டுவட்டுப்பாளை, வெண்காக்கோணம், பஞ்சாமுறை, பைனி, வாணி, புரவம், பச்சிலி, மகிழ், காய, ஆதிரி, சிறுமொழி, குன்றி, முருக்கலி, மருந்து, கோங்கு, மஞ்சாடி, பாதிரி, செருந்தி, புனலி, கரத்தை, காட்டுமுலகி, மா, தில்லை, பாலை, முல்லை, கஞ்சா, பழம், சிங்கராளி, வாழை, வள்ளி, நெய்தல், தெங்கின்பாலை, செந்தாப்புரை, நாளர், மவ்வள், கொகுடி, பாலக்குமரி, கருந்தாமக்குடி, இண்டம், இலவம், அடும்பு, ஆத்தி, அவரை, பகண்டை, பிளாசம், அசோகம், அஞ்சி, பீச்சி, கருச்சி, தும்பை, திருத்துவாய் தோன்றி, நந்தியாவட்டம், நரை, புண்ணி, பத்தி, பிக்கு, குறுக்கத்தி, சந்தனம், அகில், நாரத்தம், நாகம், இருவாச்சி, குந்தம், வேங்கை, பொன், செங்காதம், துண்ணு, பூக்கள், சூடு மகளோட இந்த அறிஞர் சார்பாக இந்த கழகத்திற்கு நானும் 50 வருஷம் மேலே போயிட்டு இருக்கேன், 50 வருஷம் பேசிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடைக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கழகம் அமைத்த ஒரே ஒரு காரைக்குடி. அதில் 300 அதிகமாக இருக்கிற பொருட்கள் கொண்ட கழகம் நம்மளுடைய நடைச்சங்கம். இவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக சுல்மானை சுட்டி வாய்ப்பு அளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருமாவளவன். நன்றி, வணக்கம்.